ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 50. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்து பார்க்கறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இவங்கெல்லாம் உண்மையான ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அவங்களோட ஸ்வாடுக்கு கூட பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஏன்னா லைட் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை குன் ஃபேமிலி எங்களை கில் பண்றதுக்காக ப்ரொஃபஷனல் அசாசியன்ஸை ஹையர் பண்ணுவாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் கில் பண்ண அவனோட பாடியை மறைச்சு வச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸையும் அவனோட மாஸ்கையும் எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொருத்தனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த தடவை நம்மளோட டார்கெட் குன் ஃபேமிலியோட பிக் மிஸ். லார்ட் டியான்வு எவ்வளவு ஃபேமஸ் ஆனவர். அவரோட டாக்டரையும் கிராண்ட்சனையும் கில் பண்ண இந்த ராயல் கேபிட்டல்ல ஒரு பேரழிவே ஏற்படும். அதை நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் குன் ஃபேமிலியோட பிக் மிஸ் இந்த கிரேட் கியூ எம்பையர்ல ஒரு அழகான உமன். அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். திடீர்னு பின்னாடி திரும்பி யார் நீ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, ஷேடோ ஷாமன் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ அங்க அப்படின்னு கையை காட்டுறான். அதுக்கு அவன் அங்க ஏதாவது நடந்துதா, நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சடனா நின்று இல்ல இது ஷேடோ ஷாமனோட வாய்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சடனா அவனோட முதுகுக்கு பின்னாடி ஸ்வாட வச்சு குத்தி அவனை அங்கேயே கொன்னுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இவன் செகண்ட், நான் பேலன்ஸ் இருக்கவங்களையும் சீக்கிரமா கவனிக்கணும், அம்மா இப்ப சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போய் இன்னொருத்தனை அட்டாக் பண்றான். திரும்பவும் இன்னொருத்தனை அட்டாக் பண்றான். இன்னொருத்தனை ரூம்ல வச்சு அட்டாக் பண்ணி இவன் 5வது ஆளு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேடி சாவோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்க குன்ஃபன் என்ன சொல்றான்னா, அம்மா குன்சா நீ நேரம் செத்துருப்பானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியா, கவலைப்படாத ஃபென்னர், நீ எழுந்திருக்கும் போது குன்சானும் கூயூச்சியும் இந்த வேல்டிலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க்ரீஸ் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் வந்து லார்டு லேட் நைட் ஆயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்ட் பிரதர் நீ உன்னோட பிக் பிரதரை பிளேம் பண்ணாத, நீ யாரையாவது பிளேம் பண்ணணும்னா உன்னோட சன்னை தான் பிளேம் பண்ணணும், ஏன்னா அவனுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியல. குன் ஃபேன் இப்போ ஒரு ட்ராஷ் ஆயிட்டான், கூயூச்சியும் குன்சானும் இறந்துட்டாங்கிற விஷயம் ராயல் கேபிட்டல் ஃபுல்லா தெரிஞ்சா அது நிச்சயமா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனா கண்டிப்பா குன்யோங் இறந்துருவான். அந்த ஓல்டு மேன்ட்டு இதை நான் எப்படி மறைப்பேன், அவரோட கோபத்தை குறைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல பிளானை யோசிக்கணும். இந்த ப்ராப்ளம் இப்படிதான் இருக்கும், திரும்பவும் போக முடியாது, இந்த ப்ராப்ளம் இவ்வளவு வேகமா வளரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஹைனஸோட கேரக்டர் குன் ஃபேமிலியை பார்த்து குழப்பமா இருக்கு, அவர் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குன்யோங்க தான் காட்டுறாங்க. அவர் நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள போய் நம்ம ஹீரோவோட பெட்டை அட்டாக் பண்றாரு. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இந்த பெட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே அவர் அந்த பையன் எங்க போனான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சீக்கிரமா வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து சுத்தி பார்த்துட்டு எங்க மத்தவங்க எல்லாம் அவங்களோட மூவ்மெண்ட்ஸே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூயூச்சியோட ரூமை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இங்க பிளட்டோட ஸ்மெல் வருது, இங்க யாரோ இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அங்க ஒரு பாடியை பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, அது ஷேடோ 3, அவனை யாரு கொன்னது அப்படின்னு கேட்கறான். அப்ப குன்யோங் என்ன சொல்றாருன்னா, இங்க யாராவது மறைஞ்சிருக்காங்களா, எர்த் லெவல் மாஸ்டர்ஸா சத்தமே இல்லாம கொன்னு இருக்காங்க, அது ஹெவன் லெவல் மாஸ்டரால தான் முடியும். ஆனா என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல இங்க குன்சான் அண்ட் கூயூச்சி இருக்கிறதான கேள்விப்பட்டேன், இங்க உண்மையிலே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, யார் அங்க ஒளிஞ்சிருக்குது, வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இந்த டைம் இந்த மிஷின்ல மட்டும் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா மேடம் என்ன அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நம்ம கூயூச்சியோட ரூமை போய் செக் பண்ணுவோம், அங்க அவங்க இல்லைன்னா நான் கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அம்மா டேஞ்சர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, லார்டு நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, இந்த வீட்டுல யாரோ மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஒருத்தன், அது ஷேடோ ஷாமன், உன்னை யார் அட்டாக் பண்ணது, உண்மையிலே இங்க என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ எங்களை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே குன்யோங் இல்ல இது அந்த பையன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணி கொன்னாடுறான். அதை பார்த்த ஒருத்தர் நீ தான் அவங்கள கொல்றியா அப்படின்னு கேட்கறான். அப்ப குன்யோங் அவரோட ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஷாக் அப்படின்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனை கொன்னாடுறான். அப்ப குன்யோங் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.